மக்களே, வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த கடல் பார்த்தாலே பாதி பேருக்கு தெரிஞ்சிருக்கும் இது என்ன இடம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாங்க, நாங்கள் வந்து ராமேஸ்வரத்துக்கு தான் போயிட்டுருக்கோம். இந்த வியூ அழகாக இருந்ததுனால சரி உங்களுக்கும் காட்டலாமே அப்படின்னு சொல்லிட்டு எடுத்த ஒரு வீடியோ இது. இந்த பழைய பாலம் பார்த்திங்கன்னா பிரிட்டிஷ் காலத்தில் கட்டினதுனால கொஞ்சம் ரொம்ப டேஸ் ஆனதுனால ட்ரெயின்லாம் போகிறதுக்கு கொஞ்சம் சிரமப்பட்டதுனால புதுசாக அந்த பாம்பன் பிரிட்ஜ் வந்து கட்டியிருக்காங்க. அந்த சைடு எவ்வளோ பயங்கரமாக இருந்துச்சு பார்க்குறதுக்கே. போகிறவங்க எல்லாமே நின்று வீடியோஸ் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு தான் போயிட்டுருந்தாங்க. அவ்வளோ அழகாக இருந்தது தூரத்துலேருந்து பார்க்குறதுக்கு. ஸோ இதுதான் பழசு. அந்த ஒயிட் கலரில் இருக்கிறது வந்து புதுசாக கட்டியிருக்காங்க. ட்ரெயினில் இப்போ வந்து அந்த சைடு தான் போயிட்டுருக்கு. நல்லா இருக்குது அப்படிங்கிறதுனால அவங்களுக்காக ஒரு சின்ன ஒரு கிளிப் எடுத்து ஆட் பண்ணியிருக்கேன். எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள். இந்த க்ளவுட்ஸ் கூட அப்புறமா அந்த வாட்டர் எவ்வளோ ஒரு சூப்பராக இருக்குல்ல. உங்கள் லைஃப்பில் நிறைய ப்ராப்ளம் இருக்குது, ப்ராப்ளம்ஸ் ஹேண்டிலே பண்ண முடியல அப்படின்னு நீங்கள் ரொம்ப ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ்டாக இருந்தீங்கன்னா அந்த ராமேஸ்வரத்துக்கு ஒரு தடவை வந்து அந்த சிவனை பார்த்துட்டு போங்க, எல்லாமே சரியாயிடும். நிஜமாக தான் சொல்கிறேன். ஸோ நாங்கள் ரீச் ஆகிட்டு கோயில் பக்கத்துலேயே வந்து ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு நாங்கள் வந்து இப்போ வந்து கோயிலுக்கு தான் கிளம்பிகிட்ருக்கோம். இதுதான் அந்த கோயிலோட வியூ. இவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். நீங்கள் ஃபஸ்ட்டு டைம் ராமேஸ்வரத்துக்கு வரீங்க அப்படின்னா நான் சொல்கிற குட்டி குட்டி டிப்ஸ் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்த உடனே என்ன பண்ணுறீங்க அப்படின்னா லைட்டாக ஃப்ரெஷ்அப் ஆகிடுங்க. கை கால் மூஞ்சியெல்லாம் கழுவிட்டு என்ன பண்ணுங்க அப்படின்னா டைரெக்டாக அந்த கடலுக்கு வந்து குளிக்க போயிடுங்க. அந்த கடலில் வந்துட்டு ஒரு 11 முங்கி எழுங்க. உங்களுக்கு உடம்புல எந்த பிரச்சனை இருந்தாலும், உடம்பு சரியில்லை அப்படின்னாலும், வாழ்க்கையில் எந்த ஒரு கஷ்டம் இருந்தாலும், நீங்கள் எந்தாவது பாவம் பண்ணியிருந்தாலும் அந்த சிவபெருமானை வந்து நல்லா மனசில் நினச்சிட்டு நான் இந்த மாதிரி தப்பு பண்ணிட்டேன், இதுக்கு மேலே நான் பண்ண மாட்டேன், நான் மன்னிச்சிடு அப்படின்னு சொல்லிட்டு மனசார வேண்டிட்டு ஒரு 11 முங்கி எழுந்துட்டு நீங்கள் குளிச்சுட்டு வாங்க. அப்புறமா வந்துட்டு அப்புறமா என்ன பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கடல் இருக்குது இல்லைங்களா, கடல்லேருந்து டைரெக்டாக குளிச்சுட்டு நீங்கள் வந்துட்டு கோயிலுக்குள்ளே வர மாதிரி பாருங்கள். கோயிலுக்குள்ளே வந்துட்டிங்க அப்படின்னா அங்கே வந்து நிறைய ஏஜென்ட்ஸ் இருப்பாங்க. கையில் வந்துட்டு சின்ன வாளி வச்சுட்டு இருப்பாங்க. அது எதுக்கு அப்படின்னா நெக்ஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த கடலில் குளிச்சுட்டு நெக்ஸ்ட்டு வந்து அந்த 22 தீர்த்தத்தில் தான் நம்ம வந்து குளிக்க போகிறோம். அந்த 22 தீர்த்தத்தில் வந்து குளித்தோம் அப்படின்னா எல்லா பிரச்சனையுமே சால்வ் ஆகிடும். ஸோ அதுக்கு வந்து சில ஏஜென்ட்ஸ் வந்து இருக்காங்க. அவங்களுக்கு வந்து அரௌண்ட் வந்து ஒரு 250 பர் ஹெட்டுக்கு வந்து 250 ருபீஸ் கொடுத்தீங்க அப்படின்னா அவங்க வந்து உங்களை வந்து கரெக்டாக கூட்டிகிட்டு போவாங்க. அந்த 22 தீர்த்த கிணறுல வந்து நீங்கள் வந்து நெக்ஸ்ட்டு வந்து குளிக்கணும். இதுதான் ஆக்சுவலி ப்ரொசீஜர். அவங்கக்கிட்ட சொன்னீங்கன்னா அவங்க வந்து கூட்டிகிட்டு போவாங்க. ஏஜென்ட்ஸ் வேண்டாம் அப்படின்னாலும் நீங்கள் வந்துட்டு நார்மலாக போகலாம். ஆனால் அவங்க வந்து ஒரு வாளியில் வந்து பாதி கப்ஸ் தான் ஊற்றுவாங்க. அது அவ்வளோ இருக்காது. அப்படிங்கிறதுனால காசெல்லாம் பார்க்காம நல்லபடியாக போய் குளிச்சுட்டு அந்த 22 கிணறுல வந்து குளிச்சுட்டு நீங்கள் வந்துட்டு அங்கேயே ட்ரெஸ் மாற்ற வந்து இடம் இருக்குது. அந்த இடத்துல வந்து நீங்கள் ட்ரெஸ் மாற்றிட்டு டைரெக்டாக சிவனை வந்து பார்க்க போயிடலாம். இதுதான் ப்ரொசீஜர். ஸோ ஆக்சுவலி நாங்கள் இப்போ வந்து எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடலுக்கு வந்து குளிக்க வந்திருக்கோம். இப்படி தான் இருக்குது பாருங்கள், எவ்வளோ கூட்டமாக இருக்குது. இந்த மாதிரி நிறைய பேர் வராங்க. அவங்க பாவத்தை கழிக்க, அவங்க உடம்புல ஏதாவது பிரச்சனை இருந்தால் சால்வ் ஆகிறதுக்காக எவ்வளோ பக்தர்கள் பாருங்கள், எவ்வளோ பக்தர்கள் வந்திருக்காங்க. ரொம்பவே ஒரு ரொம்பவே ஒரு பவர்ஃபுல்லான டெம்பிள் தான். கண்டிப்பாக நீங்களும் வந்து விசிட் பண்ணி பாருங்கள்.
என்னடா கடல் வந்துட்டு இவ்வளோ இதாக இருக்குன்னு நினைக்காதீங்க, ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா அவ்வளோ பக்தர்கள் வந்து குளிச்சுட்டு போகிறாங்க. உங்களுக்கு வந்துட்டு கொஞ்சம் இதாக இருந்ததுன்னா கொஞ்சம் கடலுக்குள்ளார போயிட்டு நல்லா குளிச்சுட்டு நீங்கள் அந்த 22 கிணறுல தீர்த்த கிணறுல வந்து குளிச்சுட்டு நீங்கள் வந்து சாமி பார்க்க போகலாம். ஆக்சுவலி கடல் தண்ணி மட்டும்தான் உப்பாக இருக்கும். அப்புறமா அந்த 22 தீர்த்தத்தில் வந்து குளிக்கிறீங்கள்ல, அதெல்லாம் எதுவுமே உப்பாக இருக்காது. அது என்னன்னே தெரியல, அந்த ஏதோ ஒரு கடவுளோட மகிமை. அந்த 22 தீர்த்தம் வந்து ஒரு சிலது மட்டும்தான் கொஞ்சம் லைட்டாக உப்பு கறிக்கும், மற்றதெல்லாம் எதுவுமே சுத்தமாக உப்பே கறிக்காது. அவ்வளோ ஒரு நல்லா இருக்கும். போய் பார்த்தவங்களுக்கு வந்து கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். ஆனால் இந்த கோயிலை பற்றி சொல்லணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த கோயில் வந்துட்டு பிரகாரம் வந்து ரொம்ப பெருசு. ஏன்னா 1212 தூண்கள் இருக்கக்கூடிய பிரகாரம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ரொம்ப நீண்ட பிரகாரம். இதுவே என்ன ஒரு 600 மீட்டர்ஸ் இருக்கும் அந்த கோயிலோட பிரகாரமே அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அது நான் உங்களுக்கு வந்து இந்த வீடியோவில் வந்து அட்டாச் பண்ணியிருக்கேன், ஃபுல்லாக பாருங்கள். ராமேஸ்வரம் ஏன் இந்த பேர் வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராமாயணத்தில் ராமர் வந்து ராவணனை வந்து வதம் செஞ்சுட்டு தன்னோட பாவத்தை போக்கிக்கிறதுக்காக வந்த இடம் தான் இந்த ராமேஸ்வரம். அதனால தான் இதுக்கு வந்து ராமநாத சுவாமிகள் ராமேஸ்வரம் அப்படின்னு வந்துட்டு பெயர் வரத்துக்கான காரணம். ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராமர் வந்து ராவணன் வந்து கொன்னுட்டு இங்கே வந்து அந்த 22 கிணறுகளில் வந்து அந்த பாவத்தை போக்கிக்கிறதுக்காக நீராடிட்டு சிவபெருமானை வந்து செஞ்ச இடம் தான் இந்த ராமேஸ்வரம். ஸோ அப்பேற்பட்ட ராமருக்கே அந்த பாவங்கள் வந்து போயிருக்கு. ஸோ நெக்ஸ்ட் வந்து நாங்கள் சாமி பார்த்துட்டு எங்கே போனோம் அப்படின்னா, அந்த அன்னதானத்துக்கு தான் போனோம். அன்னதானமும் இந்த கோயிலில் வந்து 365 டேஸும் போடுவாங்க. கோயில் வந்து இப்போ வந்து ரெனோவேஷன் ஒர்க் போயிட்டுருக்கு. பாருங்கள் எவ்வளோ அழகாக கலர்ஃபுல்லாக இருக்குது. சீரியஸாக பார்க்கவே ரொம்ப நல்லாயிருக்கு. இப்போலாம் எல்லா கோயிலுமே ரெனோவேட் பண்ணிட்டு வராங்க, ரொம்ப நல்லாயிருக்கு. இங்கே பாருங்கள், இதுதான் அந்த கூட்டம். எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அன்னதானத்துக்காக தான். இப்போ வந்து நாங்கள் வந்து சாப்பிட தான் போகிறோம். சாப்பிட்டு வீடியோ வந்து கண்டினியூ பண்ணலாம், ஓகேவா?
பேர் ராமேஸ்வரம் வரத்துக்கு முக்கியமான காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த தனுஷ்கோடியும் அரிச்சல் முனியும் தான். ஏன்னா இது வந்து அவ்வளோ ஒரு ஃபேமஸான இடம். நம்ம மட்டும் போகாமல் இருந்தால் எப்படி அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் கிளம்பிட்டோம். ஃபஸ்ட்டு இந்த தனுஷ்கோடியெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லா இருந்த இடம் தான். அப்புறமா சுனாமி வந்து இந்த இடமே ஃபுல்லாக அழிஞ்சிடுச்சு. பார்க்குறதுக்கே ரொம்ப ட்ரையாக இருந்தது, ரொம்பவே கஷ்டமாக இருந்தது. ஏன்னா அந்த சுனாமி வர டைம்லலாம் மக்கள் வந்து இங்கே வந்து வாழ்ந்துட்டு இருந்தாங்க. அதெல்லாம் நினைக்கும் போது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டெல்லாம் இங்கே வந்து 6 o'clock மேலே யாரும் அலோவ் பண்ண மாட்டாங்க. இப்போ எப்படின்னு தெரியல. நாங்கள் போகிறப்பையும் சொன்னாங்க 6 o'clock மேலே அலௌட் இல்லை அப்படின்னு. பட் ஸ்டில் வந்து போயிட்டு தான் இருக்காங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட ஓன் ரிஸ்கில் நீங்கள் வந்து போங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ரொம்பவே கஷ்டமாக இருந்தது பார்க்குறதுக்கே. இந்த தனுஷ்கோடி அரிச்சல் முனை என்ன மேட்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இந்தியன் ஓஷன் மீட்ஸ் த பே ஆஃப் பெங்கால், அதுதான் மேட்டர். ஏன் இவ்வளோ ஃபேமஸ் அப்படின்னா அதுதான் விஷயம். ஏன்னா இந்த சைடு வந்து இந்தியன் ஓஷன், அந்த சைடு வந்து பே ஆஃப் பெங்கால். ஒன்று வந்து ஸ்கை ப்ளூவாக இருக்கும், ஒன்று வந்து க்ரீனாக இருக்கும். ஒன்று வந்துட்டு ஃபுல்லாக அலை வரும், ஒன்றுத்தில் அலையே வராது. ஆக்சுவலி இதுதான் அதோட இது. ரொம்பவே நேச்சர் எவ்வளோ ஒரு அழகு இல்லை. ஸோ கண்டிப்பாக இங்கெல்லாம் வந்தால் நீங்கள் வந்து மிஸ் பண்ணாமல் பாருங்கள். நாங்கள் போன டைமில் வந்துட்டு பயங்கர மழை, அதனால் எங்களால் ஒழுங்காகவே இனிமே எதுவுமே பார்க்க முடியல. ஏன்னா அவ்வளோ ஒரு மழையாக இருந்தது. பட் மழையிலையும் அது பார்க்குறதுக்கு, அந்த கடல் பார்க்குறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருந்தது. எனக்கு கொஞ்சம் பயம் கடல் அப்படின்னா, பட் ஸ்டில் ஓகே, ரொம்பவே அழகாக இருந்தது. கண்டிப்பாக இந்த மாதிரி இடத்தெல்லாம் மிஸ் பண்ணிடாதீங்க. உங்கள் லைஃப் டைமில் கண்டிப்பாக ஒரு தடவையாவது வந்து விசிட் பண்ணிட்டு போங்க. இப்போ நம்ம எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரிச்சல் முனை தான், விச் இஸ் த லாஸ்ட் ரோட் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். இந்த சைடு இந்தியா, அங்கேருந்து ஒரு 18 கிலோமீட்டர்ஸ் ஸ்ரீலங்கா. கடல்லே போயிடலாம். ஏதாவது கப்பல் ஏதாவது விட்டுருந்தா கூட நெக்ஸ்ட் டைம் போனால் ஸ்ரீலங்காவுக்கு போக முடியுதான்னு பார்க்கலாம். ஸோ ஃபைனலி வந்தாச்சு. இதுதான் அரிச்சல் முனை. பாருங்கள் எவ்வளோ கூட்டம் அப்படின்னு. நிறையவே மழை இருந்தாலுமே மக்கள் வந்து அந்த ஆர்வம் வந்து குறையிலேனோ. நம்மளோட லாஸ்ட் ரோட் ஆஃப் இந்தியா இல்லைங்களா, அவ்வளோ அழகாக இருந்தது பார்க்குறதுக்கு. இன்னும் பார்த்துட்டே இருக்கலாம். நாங்கள் எல்லாருமே மலையிலேயே தான் ஃபுல்லாக நனைஞ்சிட்டு தான் எல்லாமே பார்த்து ஃபுல்லாக என்ஜாய் பண்ணோம். ரொம்ப நேரம் நிற்க முடியல, ரொம்ப மழையாக இருந்தது. அப்படிங்கிறதுனால சீக்கிரமாகவே கிளம்பிட்டோம். எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். ஒரே ஒரு வருத்தம் என்னென்னா தனுஷ்கோடி வந்து ஃபுல்லாக பார்க்க முடியல. நெக்ஸ்ட் டைம் வந்தால் பார்க்க முடியுதான்னு பார்க்கலாம். ஸோ நாங்கள் வந்து கிளம்பிட்டோம். செம்ம மழையிலே நனைஞ்சிட்டே கிளம்பிட்டோம். நெக்ஸ்ட் வந்து கிளம்ப வேண்டியது தான். Until then, see you again. Stay tuned for more videos. Thank you. Bye.